அவர் சொன்ன மாதிரி ஜாஸ்தி நாழி பண்ணாமல் சொல்லிடுறேன். கேட்டால் நமக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறதோ இல்லையோ, ஒரு நல்ல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன்னா எல்லாருக்கும் நல்லது. சாதுர்வர்ணியம் அஜாசிருஷ்டம் குணகர்ம விபாகுசா அப்படின்னு பகவான் கீதையில் சொன்னப்பட்ட பிரகாரம் நமக்கெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மா கிடச்சிருக்கு. எப்போ மனுஷன்னு லோகத்தில் பிறந்தாச்சோ நமக்குன்னு சில சட்ட திட்டங்கள்லாம் நம்ம மகரிஷிகள் வகுத்து வச்சிருக்கா. ஆனால் நாம் ஏதோ அதில் கொஞ்சம்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் சௌக்கியமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம முன்னோர்கள் பண்ணின ஒரு புண்ணியம் நாமெல்லாம் க்ஷேமமாக இருக்கும். நம்ம சந்ததிகள் க்ஷேமமாக இருக்கணும்னா நாம் நம்ம முன்னோர்கள் மாதிரி நல்ல காரியங்களை பண்ணணும். இதில் வேதத்தினால தான் லோகமே இன்னைக்கு நடக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ருக்பிப் பூர்வாண்ணே திவி தேவ ஈஜதே. ருக்வேதத்தினால தான் சூரியன் உதிக்கிறது. எஜுர்வேதத்தினால தான் சூரியன் மத்தியத்துக்கு வருது. சாமவேதத்தினால தான் சூரியன் அஸ்தமிக்கிறது அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நம்ம பாரத தேசத்தில் தான் இந்த உதயம் மத்தியம் அஸ்தமனம்ங்கிறது கரெக்டாக நடந்துட்டுருக்கு. நாமெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதுக்காக. மற்ற தேசங்கள்லாம் சில மாதம் சூரியனே உதிக்காது. அப்போது நம்ம பாரத தேசங்கிறது ரொம்ப வசதி. அதில் வேதத்தினால தான் லோகம் நடக்கிறது. அந்த வேதத்தை நாம் அத்தியனம் பண்ணணும். ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை நம்ம முன்னோர்கள் சில பேரை லௌகீகமாக படித்தா போகிறோன்னு விட்டுட்டா. அப்படி இருந்தாலுமே வேதம் படித்தவாளை ரட்சிக்கிறது அப்படின்னு பெரியவாள்லாம் வச்சுருக்கா. எல்லாரும் பண்ணின்னு இருக்கா. இதில் வேத பாராயணங்கிறது வசத்தியாக நடந்துட்டுருக்கு. சம்ஹிதா பாட மாத்திரேன யத்ஃபலம் ப்ரோச்யதே புதைஹி பதந்து பதேது திகுணம் வித்யாத் கிரமேது சதுர்குணம் ஜட்டாஜாம் வர்ணக்கிரமே சதகுணம் ஜட்டாஜாந்து சஹசிரகம். அதாவது ஒரு வேத பாராயணம் பண்ணினா நமக்கு எது வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். அதே பதபாராயணமாக பண்ணினா 2 மடங்கு கிடைக்கும். கிரமபாராயணம் பண்ணினா 4 பங்கு கிடைக்கும். வர்ணக்கிரமத்தை பாராயணம் பண்ணினா 100 பங்கு கிடைக்கும். யாரும் பண்ணுறது இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே வரும். அதுக்கு காரணங்கள்லாம் வேற. அது காரணத்தை நம்ம சந்தர்ப்பம் வரச்ச சொல்லிக்கலாம். ஜட்டாஜாந்து சஹசிரகம். ஒரு ஆவர்த்தி ஜட்டா பாராயணம் பண்ணினா 100 ஆவர்த்தி சகம்ஹிதா பாராயணம் பண்ணினா என்ன ஒரு பலனோ அது நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு மாதமாக கனபாராயணமானது நடந்துருக்கு. ஒரு பதத்தை 13 தடவை சொல்லணும். அது இந்த கனபாராயணம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா, அதுக்கு இவ்வளவு தான் பலன் அப்படிங்கிறது கணக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதை கணேசபாத்தியார் லோகக்ஷேமத்துக்காகவும் குடும்பக்ஷேமத்துக்காகவும் ஏற்பாடு பண்ணி வசதியாக நடத்தின்னு இருக்கார். நாங்கள்லாம் பண்ணின்னு இருக்கோம். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக. இதில் இதற்கு மேலே ஒரு வர்ணக்கிரமம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. வர்ணம் அப்படின்னா எழுத்துக்கள், கிரமம் அப்படின்னா வரிசை, எழுத்துக்களுடைய வரிசை அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இதில் நிறையா விஷயங்கள் மணிக்கணக்காக நாள் கணக்காக பேசக்கூடியதான ஒரு சப்ஜெக்ட் நிறையாவே இருக்குது. அதில் டைம் நமக்கு ரொம்ப கொஞ்சம் தான் கொடுத்துருக்கா. அப்புறம் ஆகாரம் பண்ணணும், ஆற்றுக்கு போகணும், நாழி ஆகிடும். ஜாஸ்தி நாழி பண்ணாமல் சொல்கிறேன். இதில் தனிஸ்தானஞ்ச கரணம் பிரஜத்னः காலதா ஸ்வரஹ தேவதா ஜாதிரேதைஷ்ட வர்ணாக்ஞேஜா விசக்ஷணைஹ அப்படின்னு ஒரு 8 விதமான விஷயம் அதில் இருக்கு. ஒரு பதம், ஒரு வார்த்தை, மடம்,
அப்படின்னு சொன்னோம்னா இந்த 8 விதமான விஷயங்களும் அந்த வார்த்தைக்குள்ள அடங்கிறது. எப்படி? அதுல ஆத்ம புத்தியா சமேத்யார்த்தானே மனோயுங்கே விவக்ஷயா மனக்காயாக்னி மாஹந்தி சப்ரேரஜதி மாருதம் மாருதஸ்து உரசி சரன்னு மந்திரம் ஜனஜதி ஸ்வரம். இது எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப நாழியாகும். அதாவது தனி அப்படின்னா சவுண்டு வரணும். முதல்ல சவுண்டுன்னு எடுத்துட்டாச்சுன்னா அதுல 4 விதமா பிரிக்கிறா. நாதஸ்வாசோஹகாரார்க்கௌ கண்டேல் விபிருத்தேதிகே. 4 விதமான தனி இருக்கு. நாதத்தனி, சுவாசத்தனி, ஹகாரத்தனி, அர்க்கத்தனி. இப்படியாக இந்தந்த எழுத்துக்களுக்கு இந்தந்த தனி அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் மேற்கொண்ட வர்ணக்கிரமத்தில் இப்போ சொல்லுவா. அதுக்கப்புறம் ஸ்தானம்னு பேர். ஸ்தானம்னா இருப்பிடம். யதாஸ்தானம் பிரதிஷ்டாபஜாமி. பிள்ளையாருக்கு எங்கே ஸ்தானமோ அங்கே ஸ்தாபனம் பண்ணுறேன். அதாவது எங்கே பிள்ளையார் இருக்கணும், நமக்கு எப்போ வேணுமோ அப்போ பிள்ளையார் வரணும். அந்த காரியம் முடிஞ்சாச்சுன்னா அப்புறம் அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் போய் இருக்கணும். நமக்கு நேரம் இருந்தாச்சுன்னா நாம் நிறைய தப்பெல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். அதெல்லாம் அவர் கவனிச்சுன்னு இருப்பார். அப்புறம் சிரமமாயிடும். அப்போ ஸ்தானம்னா இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த நாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஸ்தானம்னு பேர். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன் அதை. 3ஆவதாக உள்ளது கரணம்னு பேர். கரணம்னா காரியம் செய்யறது. ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்தா ஒருத்தர் போய் எடுத்துட்டு வரணும். அதை எடுத்துன்னு வரவருக்கு தான் காரியம்னு பேர், கரணம். இது இந்த நாக்கு செய்யும். அது பிரயத்னஹா. அப்புறம் எடுத்துன்னு வரணுமே தவிர அது எந்த பொருளை எத்தனை நாழி எடுத்துட்டு வர்றது, ஒரு எழுத்தை இவ்வளவு காலம்தான் உச்சரிக்கணும் அப்படின்னு இருக்கிறச்ச நாம கம்மியாவோ ஜாஸ்தியோ பண்ணிட்டா சிரமம். அதுக்கு பேர் பிரயத்னம்னு பேரு, முயற்சி. தமிழ்ல காலதா ஸ்வரஹா. அதாவது இவ்வளவு காலம்தான் இந்த எழுத்தை சொல்லணும் அப்படின்லாம் இருக்கு. அதற்கப்புறம் ஸ்வரம்னு பேர். ஸ்வரம்னா உதாத்தானுதாத்த ஸ்வரித பிரச்சயம்னு 4 விதமான ஸ்வரங்கள்லாம் இருக்கு. அதையும் சொல்லணும். அதற்கப்புறம் என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் உண்டு. அந்த தேவதையை மனசுல ஸ்மரிச்சுக்கிண்டு அந்த எழுத்து நாம சொல்லணும். இப்போ க அப்படின்னா அதுக்கு ஒரு தேவதை உண்டு. க அப்படின்னா அதுக்கு ஒரு தேவதை உண்டு. அதே மாதிரி பா மா அப்படின்னா அதுக்கு தேவதைகள் உண்டு. அதே மாதிரி தேவதா ஜாதிரேதைஷ்ட. அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன தேவதைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் நஜேத் பிரதமாஷ்ட யசௌ வாய்வதி தேவதாக. இப்படி இந்தந்த எழுத்துக்கள்லாம் என்னென்ன எழுத்துங்கிறத அது ஒரு கணக்கு பண்ணி வச்சிருக்கா. அதை நாம சொல்லணும். ஸ்வராஷ்ட பிரதமாஷ்டைவ த்விதீயா பிரம்மஜாதஜா. ஸ்வரங்கள் அப்படின்னா அச்செழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள். கா க சா ச டா ட தா த பா ப. இந்த எழுத்துக்கள்லாம் வாயு அதிதேவத்தை, பிராமண ஜாதி. இவெல்லாம் மேற்கொண்டு சொல்கிறச்ச இதெல்லாம் விசேஷமாக சொல்லுவா. அது இந்த 8 விஷயம் அதில் அடங்கி இருக்கு ஒரு பதத்தில். அதே மாதிரி இது ரொம்ப விசேஷமாகலாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தமிழில் சொன்னால் இலக்கணம்னு பேர், இங்கிலீஷ்னு சொன்னால் கிராமர்னு பேர், சமஸ்கிருதத்தில் சொன்னால் வியாக்கரணம்னு பேர், வேதத்தில் லக்ஷணம்னு பேர். இது எல்லாத்தையும் தான் மேற்கொண்டவா சொல்ல போகிறா. இது சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்? எல்லாருக்குமே இன்னைக்கு பர்சன்டேஜ் வேண்டிருக்கு எதை கேட்டாலும். அதனால் அவளே பலஸ்ருதியில் நிறையா சொல்லியிருக்கா. லக்ஷணஜஸ்ததாப்னோதி பிரம்ம ஜானம் ஹி சாஸ்வதம்.
ஒரு லட்சணத்தோட ஒருத்தன் அத்தியனத்தை பண்ணினா, லட்சண ஞானத்தோட இருந்தான்னா அவனுக்கு பிரம்ம அல்லது அதுதான் மேற்கொண்டு இப்ப சொல்ல போறா. இது நமோ கிரிசாஜா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மந்திரமா இருக்கணுங்கிறதுனால கிரிசாஜா அப்படிங்கிற இடத்துக்கு தான் இப்ப மேற்கொண்டு இப்பவா சொல்ல போறா. இதுல முதல்ல சுத்த வர்ணக்கிரமம்னு பேரு, எழுத்துக்களை பத்தி சொல்லுவா. எந்தெந்த எழுத்து எந்தெந்த ஸ்வரத்துல இருக்கு அப்படிங்கிறது சொல்லுவா, ஸ்வரவர்ண கிரமம். அப்புறம் மாத்ரா வர்ண கிரமம், எந்தெந்த எழுத்து எவ்வளவு காலம், அர்த்த மாத்திரையா, திமாத்திரையா, ஏக மாத்திரையா. மாத்ரா அப்படின்னா அங்குழி ஸ்போட்டனம் ஜாவான் தாவான் காலஸ்து மாத்ரிகா சாஷோக்தஜேக மாத்திர ஸ்யாத் வாஜசேன திமாத்ரிகா மயூரேண த்ரிமாத்திரஸ்ச ஜானீஜாத் காலலக்ஷணம். ஒரு மாத்திரா காலம் சொல்லணும்னா காட்டில் இருக்கக்கூடிய காக்கா கத்துறா மாதிரி சொன்னா ஒரு மாத்திரா காலம்னா, கிராமத்துல இருக்கக்கூடிய காக்கா கத்தினதான் அதுக்கு பேர் 2 மாத்திரா காலம்னா. 3 மாத்திரா காலம்ங்கிறது மயில் கத்திரத்தை வச்சு சொல்லணும்னா, நான் போய் எங்காவது கா அப்படிங்கிற எழுத்து சொல்லணும்னா நாங்கள் காட்டுக்கு போகிறதா இல்லை எங்கேயாவது மயிலை தேடிட்டு போகிறதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வரும். இதெல்லாம் வருங்கிறதுனால தான் நம்ம மகரிஷிகளே சொல்லிட்டா. அங்குழி ஸ்போட்டனம் ஜாபான, ஒரு கை விரல் சொடுக்கினா அது ஒரு மாத்திரா காலம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. அப்புறம் அங்கவர்ண கிரமம்னு பேர். அங்கவர்ணம்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தை ஆசிரியச்சுண்டு தான் இருந்தே ஆகணும். உயிரெழுத்துக்கள்லாம் தனிப்பட்ட முறையில் இருக்கலாம். மையெழுத்துக்குன்னு வந்தாச்சுன்னா அது உயிரெழுத்து ஆசிரியச்சுண்டு தான் இருக்கணும். இப்போ அப்படின்னா க கு பிளஸ் இ, ரேபம் பிளஸ் இ. இந்த கு பிளஸ் இ வரச்சு இல்லையா, குங்கிற எழுத்தை எதுவுமே பண்ண முடியாது. கீ அப்படின்னு சொன்னா தான் அதுக்கு அர்த்தம் உண்டு. இதை பற்றி ரொம்ப நாள் பேசணும். அதனால ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து ஆசிரிய சென்றிருக்கிறதுக்கு பேரு அங்கவர்ண கிரமம் அப்படின்னு பேரு. அதற்கப்புறம் வர்ணசாரபூத வர்ண கிரமம். இந்த எழுத்துக்களுடைய முழு விவரங்களை இவ மேற்கொண்டு சொல்லுவா. அந்த கா அப்படின்னா இந்த கண்டமானது எப்படி இருக்கு, சம்பிருத கண்டமா இருக்கா, விபிருத்த கண்டமா இருக்கா. சம்பிருதம்னா சேர்றதுன்னு அர்த்தம், விபிருத்தம்னா விஸ்தாரமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த எல்லா விதமான 8 விஷயத்தையும் சேர்த்து சொல்றதுனால தான் அதற்கு பேரு வர்ணசாரபூத வர்ணக்கிரமம் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. நான் ரொம்ப சுருக்க சொல்லிட்டேன். இதை மணிக்கணக்காக பேசலாம் இது சம்பந்தமா, ரொம்ப எல்லாருக்கும் நாழியாச்சு. இப்போ கிரிசாஜ அப்படிங்கிற பதத்துக்கு வர்ணக்கிரமம் சொல்லுவா. எல்லாரும் கிரின்னா மலைக்கு பேர், ஈசஹா அப்படின்னா அதுக்கு தலைவன் பரமேஸ்வரனுக்கு பேரு. கிரி பிளஸ் இ, கிரீசஹான்னு வரணுமே அப்படின்னா அது அஷ்டோத்தரத்தில் வரும். கிரிசாஜ நமஹா, கிரிசாஜ நமஹாங்கெல்லாம் வரும். வேதத்தை பொறுத்தளவுல அதில் எப்படி சொல்லிருக்கோ அப்படி நாம் சொல்ல வேண்டிதான். அதை போய் நாம் மாற்றக்கூடாது. நாளைக்கு எங்கேயாவது கார்த்தால மத்தியானமாக வந்து கிரிசாஜ நமஹா சொல்லணுமே, நீங்கள் கிரிசாஜன்னு சொல்லிட்டேன்னு என்கிட்ட கேட்க வேண்டாங்கிறதுனால கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிட்டேன். அதனால் மேற்கொண்டு சொல்லுவா. அதை நம்ம கேட்டு ஆனந்தப்பட்டு ஈஸ்வரானுகிரகம் எல்லாருக்கும் கிடைச்சி க்ஷேமமாக இருக்கணும்னு அதே கிரீசனை பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஜானகீகாந்த ஸ்மரணம்.